ஒரு 14 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதை சித்திரவதைப்படுத்தி அந்த பொண்ணு வீட்டை விட்டே ஒடியாந்து திரும்ப அந்த பொண்ணை பிடிச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்கு இந்த புள்ள. என்ன இந்த இந்த நாட்டில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள், பெண்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் துன்புறுத்த போகிறாங்க, இது எந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே ஒன்றுமே புரியவே இல்லைங்க. அவ்வளோ ஷாக்காக இருக்குது அந்த நியூஸ் கேட்குறப்போ. வெளி மாநிலங்கள் நடந்து தான் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ நம்ம நாட்டிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது. நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் இப்போ ஒரு பெரிய ஒரு பொண்ணோட ஸ்கூல் வயசு புள்ள, அந்த பிள்ளைய வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளோ ஒரு துன்புறுத்தி இருக்காங்க. அதை பற்றி மட்டும்தான் முக்கியமான நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிளாக்மேன் ஜான் பேசுகிறேன். நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வந்து அஞ்சட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் வந்துட்டு, அது வந்துட்டு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3000 அடி உயரத்தில், அந்த மாதிரி 3000 அடி உயரத்தில் இருக்கும் அந்த ஒரு கிராமம் தான் அது. ஒரு மலைப்பிரதேசங்கள் உள்ளது, மலைப்பிரதேசங்களில் உள்ள ஒரு கிராமம் தான். அப்போ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியலாம். அது அங்கே வந்து நிறைய ஒரு வில்லேஜ்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட வில்லேஜ்லாம் இருக்குது. ஒன்னேப்பூர், சித்தப்பனூர், வெள்ளப்பட்டி, நேத்தமஞ்சூர், திக்குமஞ்சூர், இந்த மாதிரி நிறைய ஊர்லாம் அங்கே இருக்குது. அது வந்து ரொம்ப அங்கவும் வந்து ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள்லாம் வந்து அங்கே வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன கிராமம்லாம், தனித்தனி கிராமம்லாம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10th வரைக்கும் தான் அங்கே உள்ள ஒரு ஸ்கூலே இருக்குது. அதிகபட்சமாக ஒரு 10th வரைக்கும் தான் ஸ்கூலே இருக்குது. ஊர் மக்களுமே இருக்கட்டும், அவங்களுமே ஒரு அத்தியாவசிய தேவைகள், அத்தியாவசிய பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள், அத்தியாவசியமாக தேவைப்படுற முக்கியமான விஷயங்கள் வாங்க போகிறதுக்கு கூட அந்த மாவட்டத்துக்கு தான் போகணும். அஞ்சட்டி அப்படிங்கிற ஊருக்கு தான் நிறைய ஊருக்கு போய் அங்கே நிறைய விஷயங்களை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த ஊர் மக்கள் இருக்காங்க. அவ்வளோதான். அந்த ஊரில் அதிகபட்சமாக இருக்கிற போது 10th வரைக்கும் தாங்க இருக்குது. அது அப்படி வந்து மேல் படிப்பு படிக்கணும், 11வது 12வது படிக்கணும், அந்த அஞ்சட்டி ஊரில் போய் 20 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அங்கே போய் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. நம்ம 2025க்கு வந்துட்டோம்னு நினச்சிட்டு நிறைய பேர் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். எவ்வளவோ அப்டேட் வந்துட்டு 5G வந்துட்டு, அது இது என்னென்னமோ உலகத்தில் என்னென்னமோ ஏஐ வந்துட்டு, நம்ம ஒருத்தர் கொலை பண்ணாமலே அவனை கொலை பண்ணுற மாதிரிலாம் டெக்னாலஜி வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஒருத்தர் நம்ம வீடியோ எடுக்காமலேயே நம்ம அவங்களோட முழுமையாக நம்ம வந்து பார்க்கலாம், வீடியோவில் பார்க்குறோம். நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிலாம் எவ்வளவோ ஒரு வந்துருச்சு. ஆனால் இன்னமும் பாருங்க, 20 கிலோமீட்டர் நடந்து போய் படிக்கக்கூடிய வில்லேஜ்லாம் இருக்குன்னு கேட்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. உங்களுக்கு இருக்குதோல, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா 20 கிலோமீட்டர் போய் படிக்கிறாங்களா அந்த ஊரில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக இப்போ நம்மளாம் ஒரு கடையில் போய் ஒரு பால் வாங்கிட்டு வரதுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுக்கே ரொம்ப முடப்பட்டுக்கிட்டு அவனுமே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டோம் நம்மளாம். ஆனால் இந்த படிக்கிற பிள்ளைங்க 20 கிலோமீட்டர் போய் படிக்கிறாங்க அந்த +1 +2 படிக்கிறதுக்காக. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னாக்கா, அந்த ஒரு 14 வயசு குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சு பெங்களூர்ல வந்து மாதேஷ் எனும் ஒருத்தர், அவருக்கு வந்து வயசு 30. நல்லா பார்த்துங்க, 30 14 கிட்டத்தட்ட 16 வயசு டிஃப்ரெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். 30 16 14 இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு பிள்ளைய வயசு வித்தியாசம் கூட விடுங்க, அந்த 14 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? மேரேஜ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு படிக்கிற வயசு. நம்ம எதில் ஃபெயில் ஆகிடுவோம், இதை பாஸ் பண்ணணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்க பிள்ளைங்க. நாளைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களே, அந்த ஹோம்ஒர்க் நம்மளால எழுதலையோ, நாளைக்கு சயின்ஸ் வாத்தியார் அடிப்பார், மேக்ஸ் வாத்தியார் அடிப்பார், அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற பிள்ளைய போய் கல்யாணம் பண்ணி அதான் கல்யாணம் ஆகிட்டாலே எதுக்கு இப்போ தள்ளப்படுவாங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கு தள்ளப்படுறப்போ என்னங்க இது எப்படிங்க இருக்கும் அந்த பிள்ளையோட மனநிலைமை? கடந்து கத்த ஆரம்பிச்சு அந்த பிள்ளைக்கு விருப்பமே இல்லாமல் அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொண்டு வீட்டில் விட்டு வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில். இப்போ என்னாச்சுன்னா, அந்த பிள்ளை கல்யாணமே பிடிக்காம அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்துருச்சு. அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பி வந்துருக்கு. அந்த மாதேஷ்ன்ற அந்த பையன் வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்கு. இடையில வந்தோடனே பிடிச்சி அந்த பிள்ளைய வந்து மேலே தூக்கி போட்டு வள்ளி கட்டாயமாக தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த புள்ள கடந்து கத்தி அழுக ஆரம்பிச்ச வீடியோ வந்து எல்லா பக்கமும் வைரல் ஆகிட்டு இருக்கு இப்போ ட்ரெண்டிங்கில். அந்த பிள்ளைய அழுதுட்டு இருக்காங்க. அதையும் வீடியோலாம் எடுத்திருக்காங்க.
அது வந்து யாரும் போய் தட்டி கேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு முழு விவரம் தெரியல. ஆனால் இந்த புள்ளையோட மனநிலைமை பார்த்து தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இந்த நியூஸை உங்களுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்தேன். ஒரு 14 வயசு பொண்ணோட மனநிலைமை எப்படி இருக்கும், அந்த பொண்ணோட தாட், அதாவது அவங்களோட சிந்திக்கக்கூடிய திறன் எப்படி இருக்கும். இந்த மாதிரி நடந்திருக்கு பார்த்தீங்களா? உண்மையிலே வெளியூர்லேயும் நடக்க தான் கூடாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்து பிள்ளையோட வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிருக்காங்க பாருங்க. கல்யாணம் நடக்கிறப்பவே வந்து இது வந்து சட்டப்படி குற்றமாக இருக்குது. நிறைய அதுக்கு தடுப்பு சட்டங்கள் நிறைய இருக்குது. அது வந்து ஒரு குழந்தைகள் தடுப்பு சட்டம், திருமண வயது, அது எல்லாமே இப்போ நிறைய பேர் இருக்காங்களா என்னன்னு தெரியல, அப்டேட் ஆகிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. 21 வயசு 22 வயசு வரைக்கும் ஆக்கிட்டாங்க அந்த குழந்தைகள் திருமணம் தடுப்பு சட்டத்துக்கு. ஆனால் இன்னமும் பாருங்க இப்படியெல்லாம் நடக்குது. அந்த குழந்தை அழுக கதறி அழுதுருக்கு, என்னை விட்டுருங்க, இது என்னன்னு தெரியல, எனக்கு அந்த திருமணம்லாம் என்ன தெரியல, எனக்கு இதில் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கறந்து கத்தி அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அந்த பிள்ளையோட ஃபேஸ்லாம் எதுவும் நம்ம வந்து இந்த மீடியாக்களில் அதிகமாக வந்து யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்படி இந்த நியூஸ் மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். அந்த குழந்தையோட லைஃப் வந்து கண்டிப்பாக வீணாக போயிடும். அதனால வந்துட்டு அந்த குழந்தையோட ஃபேஸ் இல்லாமல் மீடியாக்களில் இந்த மாதிரி நியூஸை வந்துட்டு மக்களிடையே கொண்டு சேருங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு காவல்துறை வந்து உடனே வந்து சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சேனல் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்கள் இனிமேல் நடக்கவே கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். 14 வயசு படிக்கிற பிள்ளைய கொண்டு 30 வயசு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் அந்த பிள்ளையோட இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கேட்குறப்போ ரொம்ப மனசை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. நம்ம நாட்டில் பெண்கள் தான் மதிக்கக்கூடியவங்க. நம்ம வீட்டோட பொக்கிஷமும் அவங்க தான், நம்ம நாட்டோட பொக்கிஷமும் அவங்க தான். நம்ம வந்து கும்பிடக்கூடிய, நம்ம வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியவங்க வந்துட்டு ஒரு பெண்கள் தான். அவங்கள வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து இந்த மாதிரியெல்லாம் பார்க்கறது வந்து உண்மையிலே ரொம்ப மனசுக்கு வலிக்கக்கூடிய செயலாக இருக்குது. இந்த மாதிரி செயல்கள் வந்து இனிமேல் எப்போவுமே நடக்கவும் கூடாது. அடுத்த முறை இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் அது காவல்துறையினால கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லிக்கிறோம்.